ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே. அவ்யக்த முரளியில் பாப்தாதா குழந்தைகளை தூய்மையான அன்னப்பறவைகளின் சபையாக பார்த்துட்ருக்கின்றார். குழந்தைகள் ஒவ்வொருத்தருமே ஞான ரத்தினங்களுடைய சிந்தனை சதா செஞ்சுட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஞான ரத்தினங்களுடைய மதிப்பு எவ்வளோ அதிகமாக இருக்கின்றார். மேலும் குழந்தைகள் ஞான ரத்தினங்களுடைய சுரங்கமாக இருக்காங்கன்றார். ஞானம் அப்படிங்கிற அந்த பொக்கிஷத்துல சதா நிறைந்தவர்களாக இருக்காங்கன்றார். மேலும் பாப்தாதா குழந்தைகளுடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை இன்னைக்கு செக் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றார். பாபா அப்பா ரூபத்துல, டீச்சர் ரூபத்துல, சத்குரு அப்படிங்கிற ரூபத்துல கட்டளைகளை கொடுத்திருக்கார். எந்த குழந்தைகள் இந்த கட்டளையை ஏற்று நடந்துகிட்டு இருக்காங்களோ அவர்கள் சகஜ முயற்சியாளராக ஆயிடுறாங்க. அமிர்த வேலை எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் கூட ஒவ்வொரு செயலுக்காகவும் பாபாவுடைய கட்டளைகள் கிடைச்சிருக்கு. அதனால் இந்த ஒரு காரியத்தை நான் செய்யலாமா இல்லை செய்யக்கூடாதா அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது சரியா தப்பா அப்படின்னு யோசிப்பதற்கான முயற்சி கூட செய்ய வேண்டியதில்லை அப்படின்றார். மேலும் குழந்தைகள் தன்னுடைய உடல், மனம், பொருள், சம்பந்தம் எல்லாமே பாபா கிட்ட உங்களோடது பாபா அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துருக்கீங்கன்றார். எப்போ பாபா கிட்ட உங்களோடதுன்னு சொல்லிட்டோமோ அதுக்கப்புறமா என்னோடது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்னுடைய உடல், மனம், செல்வம், சம்பந்தம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அடமான பொருளை நான் கையாடுற மாதிரி ஆயிடுது இல்லையா அப்படின்றார். மேலும் பாபா சொல்றாங்க, டெய்லி ஒரு வார்த்தையை தனக்காக ரிமைண்ட் பண்ணிக்கோங்கன்றார். நான் பரமாத்ம கட்டளைப்படி நடக்கக்கூடிய குழந்தையாக இருக்கேன். எப்போ கட்டளைப்படி நடக்கக்கூடிய குழந்தையா இருக்கேனோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாபாவுடைய நினைவு குழந்தைகளுக்கு இருந்துட்டுருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக பாபாவுக்கு அன்பானவங்களா இருப்பாங்க. பாபாவுக்கு நெருக்கமான குழந்தையாக ஆயிடுவாங்க. அதனால் டெய்லி அமிர்த் வேளால பாபா செக் பண்ணி பாருங்கன்றார். நான் யார் அப்படின்னு தனக்கு தான் கேள்வி கேளுங்க. நான் யார்? நான் கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய குழந்தையா இருக்கேனா? இல்லை சில நேரம் கட்டளைப்படி நடக்கிறேன், சில நேரம் கட்டளையிலிருந்து விலகியவனாக நான் இருந்துட்டுருக்கேனா? நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க அப்படின்றார். அப்புறம் பாபா சொல்கிறாங்க, மனதனுடைய ஆழத்துலேருந்து பாபாங்கிற வார்த்தை வெளியில் வரணும். அப்போ பாபா எனக்கு பக்கத்தில் இருக்கார் அப்படிங்கிற அனுபவம் ஆகும். உலகத்தில் ராம் ராம்னு மந்திரம் சொல்கிற மாதிரி குழந்தைகள் பாபா பாபான்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. உள்ளத்துல ஆழத்துலேருந்து பாபாங்கிற வார்த்தை வெளியில் வரணும். மேலும் குமாரர்கள் நம்பர் 1ல வரணுங்கிற லட்சியம் வச்சுருக்கீங்க தானே அப்படின்னு கேட்குறார். லட்சியம் இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற லட்சணங்கள் கூட இருக்கணும். ஒருவேளை லட்சியம் இருக்குது ஆனால் அதற்கேற்ற லட்சணங்கள் இல்லை அப்படின்னா அப்புறமா அந்த லட்சியத்தை அடையிறது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்றார். அதனால் ஒவ்வொரு காரியம் செய்கிறப்ப கூட பாபா என்ன கட்டளை கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத புத்தியில் வச்சுட்டு காரியம் செய்யுங்க. உடலுக்காக என்ன கட்டளை கிடைச்சிருக்கு, மனதை எங்கே ஈடுபடுத்தணும், உடலை எங்கே பயன்படுத்தணும், செல்வத்தை எங்கே பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், இப்படி பாபா கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டளைகளையும் புத்தியில் வச்சுட்டு நான் காரியம் செய்யணும். அப்புறம் பாபா சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தர் ஒரிசால வந்த அந்த புயலை பற்றின அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பாபாவுக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. பாபா சொல்கிறார், இது எல்லாமே ஒரு ரிஹர்சல் தான். குழந்தைகள் இந்த விளையாட்டு நடக்கிறப்ப இயற்கையினுடைய விளையாட்டை மட்டும் பார்த்தீங்களா, இல்லை தன்னுடைய ஏறும் கலையினுடைய அந்த பறக்கும் கலையினுடைய முயற்சியில் விளையாட்டில் பிஸியாக இருந்தீங்களா அப்படின்னு பாபா கேட்குறார். குழந்தைகள் இந்த மாதிரி இயற்கையினுடைய விளையாட்டை கேட்குறதுல மட்டும் பார்க்கறதுல மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது. ஆனால் அந்த சூழ்நிலையில் தன்னுடைய பறக்கும் கலையினுடைய விளையாட்டில் கூட பிஸியாக குழந்தைகள் இருக்கணும். ஆனால் இந்த ரிஹர்சல் எப்போ ரியலாக ஆயிடுதோ அந்த டைமில் குழந்தைகள் சாட்சியாக பயமற்று இல்லாமல் நம்ம பார்க்கணும் அப்படின்றார். மேலும் குப்தமான யோகி குழந்தைகளுக்கு பாபாவுடைய உதவிங்கிறது கிடைச்சிட்டே இருக்கு. அதனால அந்த மாதிரி நேரத்துல வள்ளலுடைய குழந்தையாகி மாஸ்டர் வள்ளலாகி எல்லாருக்குமே சுகம், அமைதி, சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ன்றார் பாபா. ஸோ டீட்டெயிலான விஷயங்களை பார்க்கலாம் வாங்க. ஓம் சாந்தி.
அவ்யக்த பாப்தாதா முரளி தேதி 5/5/2024. ரிவைஸ் டேட் 15/11/1999. முரளியினுடைய தலைப்பு பாபாவுக்கு சமமாக ஆவதற்கான சகஜமான புருஷார்த்தம், கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் ஆகுங்கள். பாப் சமான் ஆகிறதுக்கான ஈஸியான முயற்சி என்னன்னா, கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் ஆகுங்கள். இன்று பாப்தாதா தன்னுடைய புனித அன்னப்பறவைகளின் சபையை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் புனித அன்னப்பறவையாக இருக்கிறார்கள். சதா மனதில் ஞான ரத்தினங்களின் சிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றனர். புனித அன்னப்பறவையின் வேலையே வீணானவற்றின் கூழாங்கல்லை விட்டுவிடுவது மற்றும் ஞான ரத்தினங்களை சிந்தனை செய்வதாகும். வேஸ்டான விஷயங்களை விட்டுட்டு ஞான ரத்தினங்களை யோசிக்கிறது தான் புனித அன்னப்பறவைகளுடைய வேலை என்றார். ஒவ்வொரு ரத்தினமும் எவ்வளவு விலை மதிக்க முடியாதது. ஒவ்வொரு குழந்தையும் ஞான ரத்தினங்களின் சுரங்கமாகி உள்ளனர். ஞான ரத்தினங்களின் கஜானாக்களினால், அதாவது ஞான ரத்தினம்ங்கிற பொக்கிஷத்தினால சதா நிறைந்துள்ளனர். இன்று பாப்தாதா குழந்தைகளிடம் ஒரு விசேஷமான விஷயத்தை சோதித்து கொண்டிருந்தார். அது என்ன? ஞான யோகத்தின் சுலபமான தாரணைக்கான சுலபமான சாதனம். அதாவது ஞான யோகம் ஈஸியாக தாரணையில் வரணும் அப்படின்னா அதுக்கான ஈஸியான வழி என்ன அப்படின்னா, பாபா மற்றும் தாதாவின் கட்டளையை ஏற்று நடப்பது. பாப்தாதாவோட கட்டளையை ஏற்று நடக்கிறது தான் ஞான யோகத்தை ஈஸியாக தாரணால கொண்டு வரதுக்கான வழின்னு சொல்கிறார் பாபா. தந்தையின் ரூபத்திலும் ஆக்யாக்காரி, ஆசிரியர் ரூபத்திலும் மற்றும் சத்குரு ரூபத்திலும் ஆக்யாக்காரி. 3 ரூபங்களிலும் ஆக்யாக்காரி ஆவது என்றால் சகஜ முயற்சியாளர் ஆவதாகும். ஏனென்றால் 3 ரூபங்களிலுமே குழந்தைகளுக்கு கட்டளைகள் கிடைத்துள்ளன. அமிர்த வேளை தொடங்கி இரவு வரை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் கட்டளை கிடைத்துள்ளது. காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒவ்வொரு வேலை எப்படி செய்யணும்னு பாபா ஆர்டர் கொடுத்துருக்கார். கட்டளைப்படி நடந்து கொண்டே இருந்தால் எந்த விதமான முயற்சி அல்லது கஷ்டம் அனுபவம் ஆகாது. ஒவ்வொரு நேரத்திலும் மனதின் சங்கல்பம், வார்த்தை மற்றும் கர்மத்திற்காக 3 விதமான கட்டளைகள் தெளிவாக கிடைத்துள்ளன. நான் எப்படி யோசிக்கணும், என்ன பேசணும், என்ன செய்யணும், இந்த 3க்காகவும் கிளியரா பாபா கட்டளை கொடுத்திருக்கின்றார். இதை செய்யவா அல்லது வேண்டாமா என்று யோசிப்பதற்கான அவசியமும் இல்லை. இது சரியா அல்லது தவறா யோசிப்பதற்கான முயற்சியும் இல்லை. ரைட்டா தப்பா அப்படின்னு யோசிக்கணுங்கிற முயற்சி கூட பண்ண தேவையில்லைன்றார். அந்த அளவுக்கு பாபாவோட கட்டளை எப்படி இருக்கான், கிளியரா கொடுத்திருக்கார் பாபான்றார். பரமாத்ம கட்டளை எப்போதும் சிரேஷ்டமானது. ஆக குமார்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ இது நல்ல குழுவாக இருக்கிறது, நல்ல ஒரு சங்கட்டன் அப்படின்றார். ஆக ஒவ்வொருவரும் தந்தையுடையவர் ஆனதும் தந்தைக்கு உறுதிமொழி கொடுத்து விட்டீர்களா? பாபா குழந்தையானவனே பாபாட்ட ப்ராமிஸ் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார். எப்போது தந்தையுடையவராகி விட்டீர்களோ முதலில் என்ன உறுதிமொழி கொடுத்தீர்கள்? பாபா, உடல், மனம், செல்வம் என்னவெல்லாம் எங்களிடம் உள்ளனவோ குமார்களிடம் செல்வம் அதிகம் இருக்காது. பிறகும் கூட இவை அனைத்தும் உங்களுடையவை. இந்த உறுதிமொழி கொடுத்திருக்கிறீர்களா? எல்லாமே உன்னோடது பாபா அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க தானே அப்படின்னு கேட்குறார். உடலும் மனமும் செல்வமும் மற்றும் சம்பந்தமும் அனைத்தும் உங்களுடையவை. இந்த உறுதிமொழியையும் பக்காவாக கொடுத்திருக்கிறீர்களா? எப்போது உடல், மனம், செல்வம், சம்பந்தம் அனைத்தும் உங்களுடையவை என ஆகிறதோ அப்போது என்னுடையது என்ன இருக்கிறது? பிறகு கொஞ்சம் எனது என இருக்கிறதா? கொஞ்சோன்னு மட்டும் என்னோடத பாபா அப்படி இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறார். என்னதான் நடக்கிறது? உடல், மனம், செல்வம், மக்கள் அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து விட்டீர்கள். இல்லறத்தில் இருப்பவர்கள் ஒப்படைத்து விட்டீர்களா? மதுபனில் சேர்ந்தவர்கள் ஒப்படைத்து விட்டீர்களா? பக்காதான் இல்லையா? எப்போது மனமும் தந்தையுடையதாக ஆகிவிட்டதோ
அப்போது என்னுடைய மனம் என்று இல்லைதானே? மனசை பாபாட்ட கொடுத்துட்டேனா அப்புறமா என்னோட மனசுன்னு இல்லை தானே அப்படின்னு கேட்குறார். அல்லது மனம் என்னுடையதா? எனது என புரிந்து கொண்டு அதை பயன்படுத்த வேண்டுமா? பாபா உன்னோட மனசுன்னு சொல்லிட்டோம், அப்புறம் என்னோட மனசை நினச்சிட்டு யூஸ் பண்ணுறது ரைட்டா என்ன அப்படின்னு கேட்குறார். எப்போது மனதை பாபாவுக்கு கொடுத்து விட்டீர்களோ இதுவும் நம்பி கொடுக்கப்பட்ட பொருளாகிறது. பிறகு யுத்தம் எதனோடு செய்கிறீர்கள்? பாபாட்ட மனசு கொடுத்துட்டோன்னா அப்புறம் மனசுல என்ன யுத்தம் பண்றீங்க? எப்படி பண்றோமா? என்ன சொல்றோமா? எனது மனம் குழப்பமாக உள்ளது, எனது மனதில் வீண் சங்கல்பங்கள் வருகின்றன, எனது மனம் சஞ்சலம் அடைந்துள்ளது. எப்போது என்னுடையது இல்லையோ நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருள், அதாவது அடமான பொருள் என்று ஆகிறதோ, பிறகு அந்த பொருளை எனது என்று புரிந்து கொண்டு பயன்படுத்தினால் இது கையாடல் செய்வதாக ஆகாதா? பாபா உன்னோட மனசு அப்படின்னு சொல்லிட்டேன்னா மனசு அடமான பொருள் ஆயிடுச்சு. அப்புறமா எனக்கு குழப்பமா இருக்கு, எனக்குள்ள வேஸ்ட் தாட்ஸ் வருது, மனம் சஞ்சலமா இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா அப்போ அடமான பொருளை பாபா சொல்றார் கையாடுற மாதிரி ஆயிடுதுல்ல, அதாவது நம்பிக்கை துரோகம் பண்றதா ஆயிடலையா அப்படின்னு கேட்கிறார் பாபா. மாயாவுக்கான வாசல் நான் மற்றும் எனது. மாயா வர்றதுக்கான கதவு என்னவா? நான் மற்றும் எனது. ஆக உடலும் உங்களுடையது இல்லை. பிறகு தேக அபிமானத்தின் நான் எங்கிருந்து வந்தது? மனமும் உங்களுடையது இல்லை. அப்போது எனது எனது என்பது எங்கிருந்து வந்தது? உங்களுடையதா அல்லது என்னுடையதா? பாபாவுடையதா அல்லது வெறுமனே சொல்வது மட்டும்தான், செய்வதில்லையா? பாபா உன்னோடது அப்படின்னு சொல்லியிருக்கோமே, அது சொல்றது மட்டும்தானா இல்லை ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரி செய்கிறீங்களா, நடந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறார். சொல்வது தந்தையினுடையது என்று, ஆனால் என்னுடையது என்று நினைத்து கொள்வது. எப்படி? பாபாவோடதுன்னு சொல்றது வாயில, ஆனால் உள்ளுக்குள்ள என்ன நினச்சிக்கிறேன்? என்னோடதுன்னு நினச்சிக்கிறேன்னா. பாபா சொல்றார், முதல் உறுதிமொழியை மட்டும் நினைவில் வையுங்கள். உடல் உணர்வின் நான் என்பதும் இல்லை, எனது என்பதும் இல்லை. ஆக பாபாவின் கட்டளை உடலை அடமான பொருள் என உணருங்கள், மனதையும் அடமான பொருள் என புரிந்து கொள்ளுங்கள். பிறகு கடின உழைப்பிற்கான அவசியம் இருக்குமா என்ன? எல்லாமே பாபா உன்னோடதுன்னு சொல்லிட்டு அடமான பொருள்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்புறம் கஷ்டப்பட்டு முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குமா என்ன அப்படின்னு கேட்குறார். எந்த ஒரு பலவீனம் வந்தாலும் இந்த இரண்டு சொற்களில் இருந்துதான் வருகிறது, நான் மற்றும் எனது. ஆக உங்களது உடலும் இல்லை, உடல் உணர்வின் நான் என்பதும் இல்லை. மனதில் என்ன சங்கல்பங்கள் வந்தாலும் கட்டளைப்படி நடப்பவர் என்றால் பாபாவின் கட்டளை என்ன? நேர்மறையாக யோசியுங்கள். மனசுக்கு எண்ணங்களுக்கு பாபா என்ன கட்டளை கொடுத்திருக்கார்? நேர்மறையாக யோசியுங்கள், பாசிட்டிவா யோசிங்க. சுப பாவனையின் சங்கல்பம் வையுங்கள், தவறான சங்கல்பம் செய்யுங்கள் என்று பாபாவின் கட்டளை இருக்கிறதா என்ன? இல்லை. ஆக உங்களது மனம் இல்லை எனும் போது பிறகும் வீண் சங்கல்பங்கள் செய்கிறீர்கள் என்றால் பாபாவின் கட்டளையை நடைமுறையில் கொண்டு வரவில்லை இல்லையா? பாபாட்ட உன்னோட மனசு பாபா அப்படின்னு பாபாட்ட சொல்லியாச்சு, ஆனால் அதுக்கப்புறம் வேஸ்ட் தாட் வருது அப்படின்னா இப்போ பாபாவுடைய கட்டளைப்படி நான் நடக்கலை அப்படின்னு தானே ஆயிடுது அப்படின்றார். ஒரு சொல்லை மட்டும் நினைவு வையுங்கள், நான் பரமாத்மா கட்டளைப்படி நடக்கும் குழந்தை. இது பாபாவின் கட்டளையா அல்லது இல்லையா என்பதை யோசியுங்கள். கட்டளைப்படி நடக்கும் குழந்தை என்றால் அவருக்கு தானாகவே பாபா நினைவிருக்கும், தானாகவே அன்பானவராக இருப்பார், தானாகவே பாபாவுக்கு நெருக்கமானவராகவும் இருப்பார். ஆகவே சோதித்து பாருங்கள், நான் தந்தைக்கு நெருக்கமான தந்தையின் கட்டளைப்படி நடக்கிறேனா? ஒரு சொல்லை அமிர்த வேளையில் நினைவு செய்யவும். நான் யார்? கட்டளைப்படி நடப்பவனா அல்லது சில நேரம் கட்டளைப்படி நடப்பவர் மற்றும் சில நேரம் கட்டளையிலிருந்து விலகி இருப்பவரா அப்படின்னு அமிர்த் வேளால தனக்குள்ள செக் பண்ணி பாருங்க, தனக்கு தான் கேள்வி கேட்டு பாருங்க, ஞாபகப்படுத்திக்கோங்க அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்றார், பாப் தாதா எப்போதுமே சொல்கிறார், எந்த ஒரு ரூபத்திலும் ஒரு பாபாவின் சம்பந்தம் நினைவிருந்தால் மனப்பூர்வமாக
பாபா என்ற சொல் வெளிப்படுமானால் அருகாமையின் அனுபவம் செய்வீர்கள். உள்ளத்துலேருந்து பாபான்னு வருது அப்படின்னா பாபாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றார். மந்திரம் சொல்வது போல் சும்மா பாபா பாபா என்று சொல்லாதீர்கள். அவர்கள் ராம் ராம் என்று சொல்கிறார்கள், நீங்கள் பாபா பாபா என்று சொல்கிறீர்கள். ஆனால் மனதிலிருந்து பாபா என்பது வெளிப்பட வேண்டும். ஒவ்வொரு காரியம் செய்வதற்கு முன்பும் முதலில் சோதித்து பாருங்கள், மனதுக்காக, உடலுக்காக அல்லது செல்வத்துக்காக பாபாவின் கட்டளை என்ன, இந்த விஷயத்துக்கு பாபாவோட ஆர்டர் என்ன அப்படின்னு ஒரு வேலை பண்றதுக்குனால யோசிச்சு பாருங்க அப்படின்றார். குமார்களிடம் எவ்வளவு கொஞ்சமாக செல்வம் இருந்தாலும் பாபா என்ன கட்டளை கொடுத்துள்ளார்? செல்வத்தின் கணக்கை எவ்விதமாக வைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அவ்வாறு வைத்திருக்கிறீர்களா? அல்லது எவ்வாறு தோன்றுகிறதோ அதுபோல் நடத்துகிறீர்களா? பாபா என்ன ஆர்டர் பணம் எப்படி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காரோ அந்த மாதிரி இருக்கேனா, இல்லை எனக்கு எப்படி தோன்றதோ அந்த மாதிரி நான் இருக்கேனா? ஒவ்வொரு குமாரும் பணத்தின் கணக்கையும் வைக்க வேண்டும். பணத்தை எங்கே எப்படி பயன்படுத்துவது, மனதையும் எங்கே எப்படி பயன்படுத்துவது, உடலையும் எங்கே ஈடுபடுத்துவது, இந்த அனைத்து கணக்கும் இருக்க வேண்டும். எல்லாத்துக்குமே அக்கௌண்ட் இருக்கணும்ன்றார் பாபா. தாதிகள் நீங்கள் தாரணைக்கான வகுப்பு நடத்தும் போது புரிய வைக்கிறீர்கள் இல்லையா? பணத்தை எப்படி பயன்படுத்துவது என்பது பற்றி என்ன கணக்கு வைப்பீர்கள்? குமார்களுக்கு தெரியும் எப்படி கணக்கு வைப்பது, எங்கே ஈடுபடுத்துவது என்பது. இது தெரியும் இல்லையா? சிலர் கை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். எதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி கணக்கு வைக்கணும், இதெல்லாம் தெரியுமான்னு கேட்டால் கொஞ்சம் பேர் பாபாவுக்கு முன்னால் இருக்கவங்கள கை தூக்குறாங்க. பாபா சொல்றார், மற்றவங்க கை தூக்கல இல்லையா? அப்போ பாபா சொல்றார், புதிதாக வந்தவர்களும் உள்ளனர். நியூவாக வந்திருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு சொல்ல முடியாது இல்லையா? இவர்களுக்கு தெரியாது. என்ன செய்ய வேண்டும் என்பதை இவர்களுக்கு அவசியம் சொல்ல வேண்டும். கவலையற்றவராகி விடுவார்கள். என்ன எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது பாபா சொல்றார், இவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்க. அப்படி சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா இவங்க எல்லாம் கவலையற்றவராகி விடுவார்கள். சுமை தோன்றாது. ஏனென்றால் உங்கள் அனைவரின் லட்சியம் குமார் என்றால் ஒளி, அதாவது லைட், டபுள் லைட் ஆக வேண்டும். குமார்களுக்கு லட்சியம் உள்ளது இல்லையா? நம்பர் 1 வர வேண்டும் என்று. ஆகவே லட்சியத்தின் கூடவே லட்சணமும் இருக்க வேண்டும். லட்சியம் மிக உயர்ந்ததாக உள்ளது, ஆனால் லட்சணம் இல்லை என்றால் லட்சியம் வரை சென்றடைவது கடினமாகிவிடும். எனவே பாபாவின் கட்டளையை சதா புத்தியில் வைத்த பிறகு காரியத்தில் வாருங்கள். ஸோ பாபா இந்த பேரால எப்படி சொல்றாரு? உடலை எப்படி யூஸ் பண்ணணும், மனசை எங்கே யூஸ் பண்ணணும், பணத்தை எங்கே எப்படி யூஸ் பண்ணணும், எல்லாத்தோட கணக்குமே வச்சுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் பாபா என்ன கட்டளை கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத புத்தியில் வச்சுட்டு அப்புறமா அதை எல்லாத்தையுமே காரியத்தில் யூஸ் பண்ணணுன்றார். அடுத்த பாயிண்ட் பாபா சொல்றார், பாப் தாதா இதற்கு முன்பும் புரிய வைத்திருக்கிறார். பிராமண வாழ்க்கையின் முக்கிய கஜானாக்கள் சங்கல்பம், சமயம் மற்றும் சுவாசம். உங்களது சுவாசமும் கூட மிகவும் மதிப்பு வாய்ந்ததாகும். ஒரு சுவாசம் கூட சாதாரணமானதாக இருக்கக்கூடாது. ஒரு மூச்சு கூட சாதாரணமாக இடக்கூடாதுன்றார். வீணாக போகக்கூடாது. பக்தியில் சொல்கிறார்கள், ஒவ்வொரு சுவாசத்திலும் தங்களின் இஷ்ட தெய்வத்தை நினைவு செய்யுங்கள். ஒரு சுவாசம் கூட வீணாகக்கூடாது. ஞானத்தின் கசானா, சக்திகளின் கசானா இவை இருக்கவே இருக்கின்றன. ஆனால் முக்கியமான இந்த 3 கஜானாக்கள் சங்கல்பம், சமயம் மற்றும் சுவாசம் கட்டளைப்படி பயனுள்ளதாக ஆகின்றனவா? வீணாக போகவில்லையே. சங்கல்பம், சமயம், சுவாசம் இதை 3மே கட்டளைப்படி யூஸ் பண்ணுறேன்னா இது வேஸ்டாக போயிடல தானே அப்படின்னு கேட்குறார். ஏனென்றால் வீணாக போவதால் சேமிப்பாகவில்லை. வேஸ்டாக போகுதுன்னா சேவிங்ஸ் இல்லை. மேலும் சேமிப்பு கணக்கை இந்த சங்கம யுகத்தில் தான் சேமிக்க வேண்டும். சத்யுக திரேதாவில் சிரேஷ்ட பதவி பெற வேண்டுமானாலும், துவாபர கலியுகத்தில் பூஜ்ய பதவி பெற வேண்டுமானாலும், இரண்டுக்குமான சேமிப்பை இந்த சங்கம யுகத்தில் செய்ய வேண்டும். ஸ்வர்க்கத்தில் ஹையஸ்ட் பொசிஷனா இல்லை துவாபர் கலியுகத்தில் பூஜ்ய தேவியா? எதனால என்ன பண்ணோம்?
சேமிப்பு கணக்கு இப்போ சங்கம் யுகில் தான் பண்ணி ஆகணும். இந்த கணக்கின்படி யோசியுங்கள். இப்படி யோசிச்சு பாருங்களேன்றார். எப்படி சங்கம யுகத்தின் வாழ்க்கையின் சிறிய ஜென்மத்தின் சங்கல்பம், சமயம், சுவாசம் எவ்வளவு விலை மதிப்பற்றவை. இதில் கவனக்குறைவாக ஆகக்கூடாது. இந்த ஒரு சின்ன பிறவி, கொஞ்சம் டைம் சங்கம் யுக், இந்த டைம்ல இருக்கக்கூடிய சங்கல்பம், சமயம், சுவாசம் எவ்வளோ வேல்யூபிள். இது கொஞ்ச நேரத்துக்கானது. ஸோ இதில் கொஞ்சம் கூட கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாதுன்றார். எப்படி வந்ததோ அப்படியே நாள் கழிந்து சென்றது என்றால், நாள் கழிந்தது என்பதில்லை, ஆனால் ஒரு நாளில் அதிகம் இழந்தீர்கள். எப்போதாவது ஏதாவது தவறான சங்கல்பம், தவறான சமயம் செல்கிறது என்றால் அப்போது இதுபோல் புரிந்து கொள்ளாதீர்கள், 5 நிமிடம்தான் சென்றது, பரவாயில்லை என்று. ஏதாவது ஒரு நாள் ஒரு டைமில் 5 மினிட்ஸ் அப்படியே வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா, சரி பரவாயில்லப்பா 5 மினிட்ஸ் தானே போயிடுச்சு, இப்படியெல்லாம் நினைக்காதீங்கன்றார் பாபா. பரவாயில்ல அப்படின்னா யோசிக்காதீங்க, அந்த மாதிரி நினைக்காதீர்கள். சமயத்தின் அனுசாரம் பாருங்கள், இயற்கை தனது காரியத்தில் எவ்வளவு தீவிரமாக உள்ளது. ஏதாவது விளையாட்டை காட்டிக்கொண்டே இருக்கிறது, எங்கெங்கோ விளையாட்டை காட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. அந்த இயற்கை சீற்றங்கள்லாம் வருது இல்லையா, ஸோ பாபா சொல்றாரு எங்கெங்கோ விளையாட்டை காட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இயற்கையின் தலைவர்களாகிய பிராமண குழந்தைகளின் விளையாட்டு ஒன்றுதான். இயற்கையில் வெரைட்டியான விளையாட்டு இருக்கான் இல்லையா, பூகம்பம் வருது, வெள்ளம் வருது, தீப்பத்தி எரியுது, எவ்வளோ வெரைட்டி இருக்கு. ஆனால் பிராமண குழந்தைகளின் விளையாட்டு ஒன்றுதான், பறக்கும் கலையின் விளையாட்டு. ஆக இயற்கையோ விளையாட்டு காட்டுகிறது, ஆனால் பிராமணர்கள் தங்கள் பறக்கும் கலையின் விளையாட்டை காட்டிக்கொண்டிருக்கிறீர்களா? யாரோ பாப்தாதாவுக்கு ஒடிசாவின், அதாவது ஒரிசால நடந்த சமுத்திர புயலின் விளைவை எழுதி கொடுத்திருந்தார். இந்த மாதிரி ஆயிற்று என்று, புயல் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு பாபான்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த இயற்கையின் விளையாட்டையோ பார்த்து விட்டீர்கள். ஆனால் பாப்தாதா கேட்கிறார், நீங்கள் இயற்கையின் விளையாட்டை பார்த்தீர்களா அல்லது தங்கள் பறக்கும் கலையின் விளையாட்டில் பிஸியாக இருந்தீர்களா? அல்லது வெறுமனே செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தீர்களா? செய்தியும் அனைவரும் கேட்கத்தான் வேண்டியிருக்கிறது, நியூஸ் கேட்டுதான் ஆகணும். ஆனால் எவ்வளவு செய்தி கேட்பதில் ஆர்வம் உள்ளதோ அந்த அளவு பறக்கும் கலையின் விளையாட்டில் இருப்பதற்கு ஆர்வம் இருந்ததா? நியூஸ் கேட்கணும்னு மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததா, இல்லை பறக்கும் கலையோட விளையாட்டில் அந்த டைமில் நான் என்ன செய்யணும் அதில் கூட இன்ட்ரெஸ்ட் இருந்ததா அப்படின்னு கேட்குறார். குழந்தைகள் அநேகர் குப்தமான யோகியாகவும் உள்ளனர். அந்த மாதிரி குப்த யோகி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் உதவியும் அதிகம் கிடைத்துள்ளது. மேலும் அத்தகைய குழந்தைகள் தாங்களும் உறுதியாக சாட்சி நிலையில் இருந்தார்கள். வாயுமண்டலத்திலும் தக்க சமயத்தில் சகயோகம் கொடுத்தார்கள். குப்தமான யோகி குழந்தைகள் அந்த புயல் போல் அந்த சிச்சுவேஷன் வந்த டைமில் அந்த சூழ்நிலைகளுக்கு பாபாவோட ஹெல்ப் அவங்களுக்கு நிறைய கிடைச்சதுன்றார். அவங்க எப்படி இருந்தாங்களா, சாட்சியாக இருந்தாங்க. மேலும் அந்த சூழ்நிலையில் வாயுமண்டலத்தில் கரெக்டான நேரத்தில் உதவி கூட கொடுத்தாங்கன்றார் பாபா. எப்படி ஸ்தூல சகயோகம் கொடுப்பவர்கள் அரசாங்கமாக இருந்தாலும் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் சகயோகம் தருவதற்கு தயாராகி விடுகிறார்கள், அதுபோல் பிராமண ஆத்மாக்களும் தங்களின் சகயோகம், சக்தி, சாந்தி கொடுப்பதற்கான, சுகம் கொடுப்பதற்கான ஈஸ்வரிய சிரேஷ்ட காரியம் என்ன உள்ளதோ அதை செய்தீர்களா? கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஸ்தூலமான ஹெல்ப் பண்ணுவாங்க, அதெல்லாம் சரி. ஆனால் பிராமண ஆத்மாக்கள் நம்ம சுகம், சக்தி, சாந்தி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுக்கறதுக்காக கொடுத்தீங்களா, செஞ்சீங்களா அப்படின்னு கேட்குறார். எப்படி அந்த அரசாங்கம் இதை செய்தது, இன்ன தேசம் இதை செய்தது என உடனே அறிவித்து விடுகிறார்கள். ஆக பாப் தாதா கேட்கிறார், சகயோகிகளாகிய நீங்களும் தங்களின் காரியத்தை செய்தீர்களா? நீங்களும் சுகம், சக்தி, சாந்தி எல்லாமே கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறார். நீங்களும் விழிப்போடு இருக்க வேண்டும், ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் குழந்தைகள் கூடன்றார். நீங்களும் விழிப்போடு இருக்க வேண்டும். ஸ்தூல சகயோகம் கொடுக்க வேண்டியதும் அவசியமாக உள்ளது. இதில் பாப்தாதா தடை செய்வதில்லை, ஸ்தூலமான ஹெல்ப் கொடுக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்றதில்லை. ஆனால்
எது பிராமண ஆத்மாக்களின் விசேஷ காரியமாக உள்ளதோ, எதற்கு வேறு யாரும் சகயோகம் கொடுக்க முடியாதோ அத்தகைய சகயோகத்தை விழிப்போடு இருந்து நீங்கள் கொடுத்தீர்களா? ரொம்ப அலர்ட்டாக இருந்து நம்ம செய்ய வேண்டிய வேலையை கொடுக்க வேண்டியதை கொடுத்தோமா, கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறார். கொடுக்க வேண்டும் இல்லையா? அல்லது அவர்களுக்கு வெறும் ஆடை வேண்டும், தானியம் வேண்டும் என்று அந்த மாதிரியா? ஸ்தூலமான பொருள் மட்டும்தானே வேணும் அப்படின்னு அப்படியா என்ன அப்படின்னு கேட்குறார். ஆனால் முதலில் மனதில் அமைதி வேண்டும், எதிர்கொள்வதற்கான சக்தி வேண்டும். ஆக ஸ்தூல விஷயங்களுடன் கூடவே சூட்சம சையோகம் பிராமணர்கள் தான் கொடுக்க முடியும். பிசிக்கலானது யாருனாலும் கொடுத்துடலாம், ஆனால் சூக்ஷ்ம சையோகம் பிராமணர்கள் தான் கொடுக்க முடியும், வேறு யாரும் தர முடியாது. ஆக இது ஒன்றுமே இல்லை. அந்த புயல் வந்துச்சு இல்லையா, பாபா சொல்றார் இது ஒன்றுமே இல்லை, இது ஒத்திகை தான், இது ஒரு ரிஹர்சல் தான் அப்படின்றார். உண்மையானதாகவோ இனி வரப்போகிறது, அதாவது ரிஹர்சல் ரியலா இனிமேட்டு தான் வரப்போகுது அப்படின்றார். அதன் ஒத்திகையை உங்களையும் கூட பாபா அல்லது சமயம் செய்ய வைத்து கொண்டிருக்கிறது. ரியலை ஃபேஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கான ரிஹர்சல் இப்போ பாபாவும் நேரமும் உங்கள் மூலமாக செய்ய வச்சிட்ருக்குன்றார். ஆக என்ன சக்திகள், என்ன பொக்கிஷம், அதாவது கஜானாக்கள் உங்களிடம் உள்ளனவோ அவற்றை தக்க சமயத்தில் பயன்படுத்த வருகிறதா? இருக்கு, ஆனால் கரெக்டான நேரத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு வருதா அப்படின்னு கேட்குறார். குமார்கள் என்ன செய்வீர்கள்? சக்திகள் சேமிப்பாக இருக்கின்றனவா? சாந்தி சேமிப்பாக இருக்கிறதா? பயன்படுத்த வருகிறதா? சேவிங்ஸ் இருக்கா? யூஸ் பண்ண வருதா? மிக நன்றாகவே கை உயர்த்துகிறீர்கள். இப்போது நடைமுறையில் செய்து காட்ட வேண்டும். இருக்கா? செய்ய முடியுதான்னு கேட்டால் எல்லாம் கை தூக்குறாங்களாம். அவசர ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுங்க அப்படின்றார். சாட்சியாக இருந்து பார்க்கவும் வேண்டும், கேட்கவும் வேண்டும், சகயோகம் கொடுக்கவும் வேண்டும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் 3 விஷயம் சொல்கிறார். சாட்சியாக இருந்து பார்க்கணும், விஷயங்களை கேட்கணும், சகயோகமும் கொடுக்கணும். கடைசியில் உண்மையாக எப்போது காட்சி நடக்கிறதோ, அதாவது ரியலாக எப்போ அந்த சீன் முன்னால் வருதோ அதில் சாட்சியாக மற்றும் பயமற்று இருந்து பார்க்கவும் வேண்டும். தனது பார்ட்டை நடத்தவும் வேண்டும். எந்த பார்ட்? நான் என்ன பண்ணேன், என்னோட பார்ட் என்ன? அந்த நேரத்தில் வள்ளலின் குழந்தைகள் மாஸ்டர் வள்ளல் ஆகி ஆத்மாக்களுக்கு வேண்டியதை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக நீங்கள் மாஸ்டர் வள்ளல் இல்லையா? ஸ்டாக்கை சேமியுங்கள். எவ்வளவு ஸ்டாக் உங்களிடம் இருக்குமோ அவ்வளவு நீங்கள் கொடுக்கும் வள்ளலாக முடியும். எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அவ்வளோதானே கொடுக்க முடியும். கடைசி வரை தனக்காக மட்டுமே சேமித்து கொண்டிருப்பீர்களானால் வள்ளல் ஆக முடியாது. அநேக ஜென்மங்கள் சிரேஷ்ட பதவி பெற வேண்டுமே, அதை பெற முடியாது. நிறைய பிறவிகளுக்காக உயர்ந்த பதவி அட்டைன் பண்ணோம் இல்லையா, அதை பெற முடியாமல் போயிடுன்றார். எனவே ஒரு விஷயம், தன்னிடம் ஸ்டாக் சேமித்து வையுங்கள். சுபபாவனை, சிரேஷ்ட விருப்பத்தின் கஜானா சதா நிறைந்திருக்க வேண்டும். 2வது, விசேஷ சக்திகள் என்னென்ன உள்ளனவோ அந்த சக்திகளை எந்த சமயம் யாருக்கு வேண்டுமோ அவருக்கு கொடுக்கக்கூடியவராக நீங்கள் இருக்க வேண்டும். எப்போ யாருக்கு என்ன பவர் வேணுமோ அந்த சக்தியை கொடுக்க முடியணும். இப்போது சமயத்தின் அனுசாரம் தனது புருஷார்த்தத்தில் சமயம் மற்றும் சங்கல்பத்தை கொடுங்கள். அதோடு கூடவே வள்ளல் ஆகி உலகத்துக்கும் சகயோகம் கொடுங்கள். தனது புருஷார்த்தம் பற்றியோ சொல்லப்பட்டு விட்டது. அமிர்த வேளையிலேயே இதை யோசியுங்கள். நான் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தையாக இருக்கிறேன். இப்படி அமிர்த் வேளால யோசிங்க அப்படின்னு பாபா சொல்லிட்டார். ஒவ்வொரு கர்மத்திற்கும் கட்டளை கிடைத்துள்ளது. எழுவதற்கு, உறங்குவதற்கு, உண்பதற்கு, கர்மயோகி ஆவதற்கு அனைத்திற்கும் கட்டளை கிடைத்துள்ளது. ஒவ்வொரு கர்மத்திற்கான கட்டளையும் கிடைத்துள்ளது. கட்டளைப்படி நடப்பவராக ஆவதுதான் பாபாவுக்கு சமமாக ஆவதாகும். எப்படி ஏந்திரிக்கணும், எப்படி தூங்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி ஒவ்வொரு வேலை செய்யணும், எல்லாத்துக்குமே பாபா கட்டளை கொடுத்துருக்கார். அதன்படி நடக்கிறேன் அப்படின்னா பாப் சமான் ஆகிறேன் அப்படின்னு அர்த்தம்ன்றார். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். மனதின் வழியும் கூடாது, மற்றவர்களின் வழியும் கூடாது, வேறு வழிமுறை எதையும் சேர்க்கக்கூடாது.
மன்மத் பர்மத்னு சொல்லுவோம் இல்லையா, வேறு வழிமுறை எதையும் சேர்க்கக்கூடாது. சில நேரம் மனதின் வழிப்படையும் சில நேரம் மற்றவர்கள் வழிப்படையும் செல்வீர்களானால் கடின உழைப்பு செய்ய வேண்டியிருக்கும். சுலபமாக இருக்காது. ஏனென்றால் மனதின் வழியும் மற்றவர்களின் வழியும் பறக்க விடாது. மனதின் வழியும் மற்றவர் வழியும் சுமை உள்ளதாக இருக்கும். சுமை பறக்க விடாது. ரொம்ப ஹெவியா இருந்தா என்ன ஆகும்? பறக்க முடியாது. ஸ்ரீமத் டபுள் லைட்டாக ஆக்கிவிடும். ரொம்ப லேசாக்கிடும்ன்றார். ஸ்ரீமத் படி நடப்பது என்றால் சகஜமாக பாபாவுக்கு சமமாக ஆவதாகும். ஸ்ரீமத் படி நடப்பவர்களை எந்த ஒரு சூழ்நிலையாலும் கீழே கொண்டு வர முடியாது. என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் அவங்கள கீழே கொண்டு வர முடியாது. எனவே ஸ்ரீமத் படி நடக்க வருகிறதா? நல்லது. இப்போது குமார்கள் என்ன செய்வீர்கள்? அழைப்பு கிடைத்தது, சிறப்பான உபசாரம் ஆயிற்று. மதுபனுக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுத்தாங்க, நல்ல கவனிப்பு கிடைச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளவு செல்லமானவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். இப்போது அனைவரும் இனி என்ன செய்ய போகிறீர்கள்? பதில் கொடுங்கள். என்ன செய்ய போறீங்க? ஆன்சர் பண்ணுங்க அப்படின்றார். பதில் கொடுங்கள். அல்லது அங்கே போய்விட்டால் அங்கே அப்படியே இருந்து விடுவீர்கள், இங்கே வந்தால் இங்கே இருக்கும் வரைதான். ஏன்னா அப்படியா? அங்க வந்தா அங்க இருக்கிற மாதிரி இருப்பேன், இங்க வந்தா இங்க இருக்கிற மாதிரி இருப்பேன், அப்படியா என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்படி இல்லை தானே? அந்த மாதிரி இல்லை தானே? இங்கோ மிகுந்த மஜாவில் இருக்கிறீர்கள். மாயாவின் சண்டையிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். மதுபன்ல போறோம் அப்படின்னா மஜாவோட மாயோட சண்டையிலேருந்து பாதுகாப்பா இருக்கும். மதுபனில் கூட மாயா வருகிறது என்று அந்த மாதிரி யாராவது இருக்கிறீர்களா? மதுபனில் கூட முயற்சி செய்ய வேண்டி உள்ளது என்று அந்த மாதிரி யாராவது இருக்கிறீர்களா? பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். நல்லது. பாப் தாதாவும் குஷி அடைகிறார். சமயம் வரும், அப்போது இளைஞர்களின் குரூப் மீது அரசாங்கத்தின் பார்வையும் செல்லும். டைம் வரப்ப பிகே யூத் மேல கவர்மெண்டோட பார்வை கூட வரும் அப்படின்றார். ஆனால் எப்போது நீங்கள் விக்ன விநாசக் ஆகி விடுகிறீர்களோ அப்போது தான் அவ்வாறு செல்லும். விக்ன விநாசகான்னு ஆகிறப்ப கவர்மெண்டோட பார்வை நம்ம மேல, இளைஞர்கள் மேல வரும் அப்படின்றார். விக்ன விநாசக் என்பது யாருடைய பெயர்? உங்களுடையது தான் இல்லையா? யாராவது குமாரரை எதிர்கொள்வதற்கு விக்னங்களுக்கு தைரியம் கிடையாது என்று இருக்க வேண்டும். குமார்ஸை ஃபேஸ் பண்றதுக்கு வரக்கூடிய தடைக்கே தைரியம் இருக்கக்கூடாதுன்றார் பாபா. அப்போதுதான் உங்களை விக்ன விநாசக் என சொல்வார்கள். விக்னங்கள் தோல்வி அடையலாம், ஆனால் அவை உங்களோடு சண்டையிடக்கூடாது. வரக்கூடிய தடை என்ன பண்ணுமா? தோத்து போயிடலாமா? ஆனால் அந்த தடை என்னோட குமார்ஸோட சண்டை போடக்கூடாதுன்றார் பாபா. விக்ன விநாசக் ஆவதற்கு தைரியம் உள்ளதா? அல்லது அங்கே போய் கடிதம் எழுதுவீர்களா? தாதி, மிக நன்றாக இருந்தது, ஆனால் என்னவாயிற்று என தெரியவில்லை, அந்த மாதிரி எழுத மாட்டீர்களே. இந்த மகிழ்ச்சி தரும் செய்தியையே எழுதுங்கள். ஓகே, வெரி குட், மிக நல்லது, நான் விக்ன விநாசக், ஒரு வார்த்தை எழுதுங்கள் போதும். பாபா சொல்லார், ஓகே வெரி குட், அந்த மாதிரி ஒரு வேர்ட் மட்டும் எழுதுங்க போதும்ன்றார். அதிகம் நீண்ட கடிதமாக எழுத வேண்டாம். ஓகே, நல்லது. மதுபனின் விசேஷத்தன்மை கூட பாப் தாதாவிடம் சேர்ந்துள்ளது. மதுபன் வாசிகள் தங்களின் சார்ட் அனுப்பியுள்ளனர். பாப் தாதாவிடம் சேர்ந்துள்ளன. பாப் தாதா குழந்தைகள் அனைவரையும் கட்டளையை ஏற்றுக்கொள்ளும், கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகள் என்ற பார்வையோடு பார்க்கிறார். விசேஷ காரியம் கிடைத்தது என்றால் எவர் ரெடியாகி அதை செய்வார்கள். இதற்கான விசேஷ வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருந்தார். ஒன்று சொல்லிட்டோம்னா டக்குன்னு எவர் ரெடி ஆகிட்டு அந்த வேலையை செஞ்சுருவாங்களா, அதுக்காக செஞ்சுருக்காங்க. அதுக்காக பாபா ஸ்பெஷலாக வாழ்த்துக்கள் கொடுக்குறார். நல்லது. ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலை பற்றிய தெளிவாக எழுதியுள்ளனர். தான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத கிளியராக பாபாவுக்கு சார்ட் எழுதி கொடுத்துருக்காங்களாம். அப்புறம் பாபா தாதியை பார்த்து சொல்கிறார், நீங்களும் ரிசல்ட்டை பார்த்து வகுப்பு நடத்த வேண்டும். தங்கள் மனநிலை பற்றிய சார்ட் நன்றாக எழுதியுள்ளனர். பாபாவோ வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். உண்மையான மனதில் உண்மையான பிரபு திருப்தி அடைவார். நல்லது. நாலாபுறமும் உள்ள பாப் தாதாவின் கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகளுக்கு
சதா விக்ன விநாச குழந்தைகளுக்கு சதா ஸ்ரீமத் படி சகஜமாக நடக்கக்கூடிய, கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய, சதா மகிழ்ச்சியில் பறக்கக்கூடிய, பறக்க வைக்கக்கூடிய, சர்வ கஜானாக்களின் பொக்கிஷத்தால் நிரம்பியவராக இருக்கக்கூடிய அத்தகைய பாபாவின் சமீப, அதாவது நெருங்கிய மற்றும் சமமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிக மிக அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. குமார்களுக்கும் விசேஷ களைப்பற்ற மற்றும் எவர் ரெடி, சதா பறக்கும் கலையில் பறந்து கொண்டிருப்பவர்களுக்கு பாப் தாதாவின் விசேஷ அன்பு நினைவுகள். பாப் தாதா டைமண்ட் ஹாலில் அமர்ந்துள்ள சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் திருஷ்டி கொடுப்பதற்காக ஹாலை சுற்றி வந்தார். பாப் தாதாவுக்கு ஒவ்வொரு குழந்தையிடமும் மிக 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 அன்பு உள்ளது. நம்மீது பாப் தாதாவின் அன்பு குறைவானது என்று அந்த மாதிரி புரிந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் மறந்து போனாலும் சரி, ஆனால் பாபா நிரந்தரமாக ஒவ்வொரு குழந்தையின் மாலையை ஜபித்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் பாப் தாதாவுக்கு ஒவ்வொரு குழந்தையின் விசேஷத்தன்மை சதா முன்னால் உள்ளது. எந்த ஒரு குழந்தையும் விசேஷமாக இல்லை என்று இல்லை. இந்த விசேஷ குழந்தை இது கிடையாது அப்படின்னு யாருமே இல்லைன்றார். ஒவ்வொருவரும் விசேஷமான குழந்தை. பாபா ஒருபோதும் ஒரு குழந்தையை கூட மறப்பதில்லை. ஆக அனைவரும் தங்களை விசேஷ ஆத்மா மற்றும் விசேஷ காரியத்திற்காக நிமித்தமாக இருக்கிறோம் என புரிந்து கொண்டு முன்னேறி செல்லுங்கள். நல்லது. இன்னைக்கு முரளியோட வரதான், சதா ஆன்மீக ஸ்திதியில் இருந்து மற்றவர்களிடமும் ஆத்மாவை பார்க்கக்கூடிய ஆன்மீக ரோஜா மலர் ஆகுக. சதா ஆன்மீக ஸ்திதியில் இருந்து மற்றவர்களிடமும் ஆத்மாவை பார்க்கக்கூடிய ஆன்மீக ரோஜா மலர் ஆகுக. முரளியோட விளக்கம், ஆன்மீக ரோஜா என்றால் அவர்களிடம் சதா ஆன்மீக நறுமணம் இருக்கும். ஆன்மீக நறுமணம் உள்ளவர்கள் எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஆத்மாவை பார்ப்பார்கள், ஷரீரத்தை பார்க்க மாட்டார்கள். எனவே தானும் சதா ஆத்மீக ஸ்திதியில் இருங்கள் மற்றும் மற்றவர்களிடமும் ஆத்மாவை பாருங்கள். எப்படி தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோ அதுபோல் அவருடைய தோட்டமும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாகும். அந்த தோட்டத்தின் விசேஷ அலங்காரம் ஆன்மீக ரோஜாக்களாகிய குழந்தைகள் நீங்கள்தான். உங்களது ஆன்மீக நறுமணம் அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாகும். அதனால பாபா சொல்றார், ஆன்மீக ஸ்திதியில இருங்க, அதாவது ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, மற்றவங்களையும் ஆத்மான்னு பாருங்க. அப்படிப்பட்ட ஆன்மீக ரோஜா மலர் ஆகணும்ன்றார். ஸ்லோகன், விதிமுறைகளுக்கு புறம்பாக யாருக்காவது சுகம் கொடுத்தீர்கள் என்றால் அதுவும் துக்கத்தின் கணக்கில் சேமிப்பாகிவிடும். விதிமுறைகளுக்கு புறம்பாக யாருக்காவது சுகம் கொடுத்தீர்கள் என்றால், அதாவது ஸ்ரீமத் இல்லாம யாருக்காவது சுகம் கொடுக்கிறேன் அப்படின்னா அதுவும் துக்கத்தின் கணக்கில் சேமிப்பாகிவிடும். ஓம் சாந்தி.